ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு பூஜை தட்டு தான். நல்ல கனமாக உள்ளது. வரும்பு மடக்கி விட்டு திருத்தமாக இருக்கக்கூடாது. தேங்காய் பழம் எல்லாமே வச்சு நம்ம கோயிலில் அர்ச்சனைக்கெலாம் கொடுக்குறதுக்கோ இல்லை பூஜை அறையில் பயன்படுத்துறதுக்கோ பயன்படுத்திக்கலாம். சைஸ் வந்து 9 இன்ச்சு சைஸ் உள்ளது. உயரம் வந்து 2 இன்ச்சு சைஸ் உள்ளது. 1400 அந்த பீஸ் விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான். சின்ன சின்ன பவுலாக இருக்கக்கூடிய ஒரு செட்டு. 6 பீஸ் வித்தியாசமாக 6 கலர் உள்ள ஒரு செட்டு. இது மோஸ்ட்லி எல்லாமே 2 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த சைஸில் தான் இருக்கும். மொத்தமே 6 கிண்ணங்க. ஒவ்வொரு ப்ரௌன் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, காமிக்கிற ஒன்று க்ரீனு, இந்த மாதிரி 6 கலர் இருக்கக்கூடியது. இது 6 செட்டாக 950 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வத்தலச்சு தான். இது வந்து இப்போ இந்த மாதிரி டைப் வருது. வந்தாலுமே அதை விட இது அவ்வளோ அழுத்தமாக இருக்காது. இதெல்லாம் அந்த காலத்து பீஸு. நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் நல்ல ஷைனிங்கோட பளபளப்போடு இருக்குது. 3.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. உள்ளே வந்து உங்களுக்கு 4 அச்சு இருக்குது வத்தலச்சுலேயே. இது வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை போட்டுட்டு நம்ம டைட் பண்ணிக்கிற மாதிரி. இந்த பீஸ் வந்து 1400 விலை கொடுக்குறேன். 1400ங்க. நல்ல கண்டிஷனில் உள்ளது. வித்தியாசமாக நல்ல கண்டிஷனில் உள்ளது. சைஸ் 3.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பானை டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான். நம்ம பூஜை அறை பர்பஸில் ஏதாவது கேசரி இது மாதிரிலாம் எடுத்து வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இல்லை மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக அதிலே பானை சைஸில் இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு உயரத்துக்கு 4.5 இன்ச்சு அகலம் உள்ளது. 3/4 லிட்டர்கிட்ட பிடிக்கும். 1300 விலை கொடுக்குறேன் இந்த பீஸ். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு குண்டான் தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்ல பளபளப்போட வரும்பு மடக்கி விட்டுருக்கு. உள்ள நல்ல ஈயம் பூசி சிங்கிள் பீஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு பால் காய்ச்சறதுக்கோ நம்ம மல்டி பர்பஸாக வெஞ்சனம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்கவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஷைனிங் பாருங்கள், நம்ம கை விரல் முதற்கொண்டு அதில் அப்படியே தெரியுது. அந்தளவு கண்ணாடி மாதிரி பளபளப்பாக இருக்கக்கூடிய குண்டா. அந்த குண்டா வந்து 1300 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு வெண்ணச்சட்டி தான். சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வெண்ணச்சட்டிலே இது நல்ல ஷேப்பில் இருக்குது. அடிப்பக்கம் நல்ல அகலமாகவும் மேலே நல்ல குறுகலாகவும் நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது. இதோட சைஸ் வந்து 5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் இருக்குது. 1500 விலை கொடுக்குறேங்க. ஏற்கனவே சொன்ன குண்டானோட சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸு. இது வெண்ணச்சட்டி வந்து 5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு 1500. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலே உள்ள ஒரு குமிழ் வச்ச ஒரு வெண்ணச்சட்டி மாதிரி இருக்கக்கூடியது தான். குமிழ் தூக்கு 3/4 லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி உடையது. 6 இன்ச்சு ஹைட் இருக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. அந்த மாதிரி குமிழ் இந்த மாதிரி டைப் ரொம்ப கிடைக்காது. இந்த பீஸ் வந்து 1600, 1600 விலை கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் குமிழ் மூடியோட நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கங்கா யமுனா சொம்பு தான். பித்தளைனா இது 3 மெட்டல் உள்ளது. அடியில் பித்தளை, மேலே காப்பர், இடையில வந்து காப்பர், மேலே வந்து வெங்கலம்னு 3 மெட்டல் உள்ளது. 1.5 லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி உள்ளது. 6 இன்ச்சு சைஸு. இந்த பீஸ் வந்து 1900 விலை கொடுக்குறேன். 1900ங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு தூக்குவாளி தான். நல்லா 1 லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தூக்குவாளி. இதுவும் நல்ல இன்றைக்கி காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது. 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நல்ல ஈயம் பூசி திருத்தமாக இருக்குது கண்டிஷனு. 1400 விலை கொடுக்குறேன். 1400ங்க. அடுத்ததாக நல்ல தெளிவான கண்டிஷனில் பர்ஃபெக்ட் பீஸாக இருக்குது. 1400. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய தூக்குலேயே கொஞ்சம் பெரிய தூக்கு. இது வந்து குமிழ் மூடி போட்ட தூக்கு தான். பட் பெரிய தூக்கு 2.5 லிட்டர்கிட்ட பிடிக்கும் சைஸு. சைஸ் பார்த்தோம்னா 7.25 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் உள்ளது. உயரம் வந்து 7.25 இன்ச்சு, அகலம் வந்து 6 இன்ச்சு சைஸ் உள்ளது. பெரிய தூக்கு இது. உள்ள ஆனால் ஈயம் கிடையாது. நம்ம பால் வாங்குறதுக்கோ இல்லை கோயில்களில் எதுவும் கொண்டு போகிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2200 விலை கொடுக்குறேன். இல்லை நம்ம கிச்சன்லேயே ஏதாவது நம்ம பொருள்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மூடியே அவ்வளோ கனமாக இருக்குது. அந்த காலத்தில் உள்ள பீஸு நல்ல கனமான பீஸு. 2200. அடுத்ததாக பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் உள்ள விளக்கு தான். நம்ம வெள்ளைப்பித்தளை விளக்கு கிடைக்க போட்டுட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி பார்க்குறது ஒரு விளக்கு வந்து நான் எப்போதும் போடுற சைஸு, அதாவது 10 இன்ச்சு சைஸ் உள்ளதும், இன்னொரு விளக்கு வந்து அதிலே பெரிய சைஸு 1 அடி உள்ளதும் இருக்கக்கூடிய 2 விளக்கு ஜோடியாக கிடைக்கிறதா போட்டிருக்கேன். சின்ன விளக்கு வந்து 10 இன்ச்சு சைஸ் உள்ளது. இதுவும் 5 முக விளக்கு. நல்ல கனமாக நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது. 7400 விலை கொடுக்குறேங்க.
அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் விளக்கு, அதுவும் 5 முக விளக்கு தான், 2ஆக கழட்டிக்கலாம். நல்ல கண்டிஷனில் நல்ல வெள்ளி மாதிரியே இருக்கக்கூடியது. நல்ல பேஸ்லேருந்து எல்லாமே சைஸ் கொஞ்சம் பெருசாக வரும் இது. இந்த பீஸ் வந்து பெரிய பீஸ் வந்து 9,900 விலை கொடுக்குறேன். 1 அடி சைஸ் உள்ளது. ஒரு விளக்கு வச்சோம்னாலே போகிறோம், நம்ம பூஜை அறைக்கே அம்சமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது நல்ல வெள்ளி மாதிரியே இருக்கக்கூடிய விளக்கு தான் அது ரெண்டுமே. சைஸை வச்சு அதோட ரேட்டு வித்தியாசப்படுறது தான். சின்னது வந்து 7,400, பெருசு வந்து 9,900. நல்ல கண்டிஷனில் இருக்கிறது. அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கரண்டி தான். 800 விலை கொடுக்குறேன். இது நல்ல ஸ்பேச்சுலா மாதிரி இருக்கக்கூடியது. நல்ல ஏதோ மிக்சிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் இந்த மிளகா மல்லிலாம் அரைக்கும் போது அந்த மில்லுகளில் அதை கிளறி விடுறதுக்கு இந்த மாதிரி இதுகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 800 விலை கொடுக்குறேங்க. அந்த இது வந்து 800, 800 விலை கொடுக்குறேன். அடுத்ததாக வரது சீப்பு சீடையை சுற்றக்கூடிய ஒரு சின்ன பலகை தான். இது நல்ல பலகை கட்ட மாதிரியே இருக்கக்கூடிய இதில் டைப்பில் சீப்பு சீடையும் சுற்றுற மாதிரி இருக்குது. சைஸ் வந்து உங்களுக்கு 1.5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு உள்ளது. 600 விலை கொடுக்குறேன். 600ங்க. அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் உள்ள ஒரு பாக்ஸ் தான். இது வந்து நல்ல இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி, ஸ்லைடிங்காக ஓப்பன் பண்ணுற மாதிரி, அதுக்கு ஒரு கைப்பிடியும் கொடுத்துருக்குறாங்க. அழகாக சைடில் ஓப்பன் பண்ணி இதில் உள்ள எதுவும் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா நீட்டாக இருக்குது. இது 900 விலை கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு உள்ளது. ஹைட்டு 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு அந்த மாதிரி உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது இதுலேயே தேக்கு மரத்துலேயே உள்ள ஒரு அஞ்சரை பெட்டி. இப்போ நம்ம நிறைய பெரிய பெரிய அஞ்சரை பெட்டி பார்த்துருப்போம். இது இருக்கிறதுலே சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சரை பெட்டி. நல்ல சைஸ் பார்த்தோம்னா 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு தான் வரும். அவ்வளோ அழகாக அடக்கமாக உள்ளது. பட் உள்ளே வந்து 4 டிவிஷனாக இருக்குது. நல்லா கடுகு, மிளகு, ஜீரகம், சோம்பு 4க்கும் அழகாக கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு. உயரம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு இருக்கும் உயரம். நல்ல கண்டிஷனில் உள்ளது. இந்த அஞ்சரை பெட்டி வந்து 1,800 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் உள்ள பிள்ளையார் சிலை. நல்ல பெரிய பிள்ளையார் சிலை. நகைக்கடைகள் எல்லாம் முன்னாடி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் சிலை. விநாயகர் சதுர்த்திக்காகவே எனக்கு பார்க்கவும் பிடிச்சிருக்கவும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பிள்ளையார் சிலை வந்து உங்களுக்கு வந்து சைஸ் பார்த்தோம்னா நல்ல பெரிய சிலை. இது 2 அடி சைஸ் உள்ளது. உட்டில் வந்து முழுக்க ஒரே மரத்தில் கார்விங் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா திருத்தமாக கார்விங்கும் அவ்வளோ அம்சமாக திருத்தமாக இருக்குது. இவ்வளோ தெளிவான கார்விங் பார்த்து நம்ம ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது பார்த்து நம்ம கஸ்டமருக்கு நல்லதாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால பார்த்து தான் வாங்கிட்டு வரோம். சைஸ் வந்து 2 அடி சைஸ் இருக்கக்கூடியது. இது ஹைட்டு. அகலம் பார்த்தோம்னா குறுக்கு பார்த்தோம்னா 1 அடி அகலம் இருக்கும். எல்லா இதுவுமே திருத்தமாக அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு சிலை தான். மோஸ்ட்லி பார்த்தோம்னா அந்த ஜவுளி கடைகள், நகை கடைகள் அந்த மாதிரி இருக்கிறதுல சென்ட்ரலில் அந்த இடத்துல வச்சு ஒரு பலகை மேலே வச்சு அதில் உங்களுக்கு ஒரு உருளியெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உள்ளது அதிகம் வெளியில் கிடைக்காது. அகலம் பார்த்தோம்னா 5 இன்ச்சு அகலம் உள்ளது. 2 அடிக்கு 1 அடி குறுக்கு, அகலம் பார்த்தோம்னா 5 இன்ச்சு. நல்ல ஹேண்ட் கார்விங்லேயே பண்ணியிருக்க பீஸு. 24,000 விலை கொடுக்குறேங்க. அந்த பீஸு பிள்ளையார் சிலை வந்து 24,000. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். இதில் எதுவும் உங்களுக்கு பொருள் பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலியமாகவே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.